சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியாது. அந்த சுற்றுச்சூழலை உச்சரித்து பேசவே சிலவருக்கு வராது. சுற்றுச்சூழலா? சுற்றி ஊழல் இருக்கும்போது சுற்றுச்சூழல் எங்க இருக்கும்? என்னப்பா என்னப்பா காலையில வர ஏன் நேரம் ஆயிடுச்சு தெரியுமில? பாட்டு என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசம்மா போச்சுதே நியாயம்மா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்லை. என்னம்மா தேவி சக்கம்மா உலகம் தலையில. பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் போட்டு கேட்கும்போது பாடணும்ல? பல வேலைகளுக்கு இடையில இதுவும் நடக்குது தம்பி, சும்மா கிடையாது. என்னடா ஒத்தருவாதாரேன் யா உன்னப்பு தட்டுந்தாரேன், அது அப்படி இல்லை. 1000 ரூபாதாரா அரிசியும் பருப்பும் தாரா. அத்தை ஒண்ணு ஏன் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவரு இவ 1000 ரூபாய் வேணாம், அரிசி பருப்பும் வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா. எப்படி எப்படி ஏன் கொலுசு முக்குத்தி தாரா, குடிக்க குவாட்டிருந்தாரா. கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். என் மிக்சி கிரைண்டர் தாரா, அடி மசாலா சாமானும் தாரா. மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா பொருளும் வேணாம், அந்த மனங்கட்ட மச்சான் நான் மாத்தி போட மாட்டேன். விவசாயிக்கு தான் போடணும். இந்த வேலையும் நடந்துட்டு இருக்கு. அவன் காலையிலிருந்து நேரத்திலிருந்து அவனுக்கு ஒரு சிங்கிள் அட்டாக், நமக்கு பல அட்டாக்க போட்டுட்டு போயிருக்காங்க. முதல்ல ஒரு 2 கோடி வரும்னே அப்படின்னா சரி இரு எடுப்போம், பிச்சை எடுப்போம். நல்லா காசு தர்றோம்னாலாம் மாநாடு நெருங்குதுன்னொன்னே அழைச்சா எடுக்க மாட்டாப்புல, காசு தான் கேட்பாப்புல அப்படின்ட்டு ஓடுறான். 4 கோடின்னா 40 தொகுதியை வேலை செஞ்சிடலாமாடா, மாநாடு போடணுமா? என்ன இது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொள்கையில் நமக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அவங்க சொல்கிறது மாதிரி போட்டி மும்முனை போட்டி தான். நமக்கு எம்முனையிலையும் போட்டி கிடையாது. இந்திய துணைக்கண்டத்திலே நம்ம அரசியலுக்கு போட்டியாளர் கிடையாது. ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற தத்துவத்திற்கு எவனும் எதிர் நிற்க முடியாது, எவனும் இல்லை. ஆனால் என் அன்பு பிள்ளைகள் எடுத்து சொல்வதை ரொம்ப அழகுற சொல்வது, மக்கள் ஏற்கும்படி சொல்வது என்னன்னா, ஆனால் காந்தியடிகள் சொல்வது, நீ வாயிலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை கேட்பவன் செவிவரைதான் சென்று சேருங்கிற. ஆனால் நீ இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற சொற்கள் வார்த்தைகள் செவியும் சென்று அதற்குள்ளே போய் அவன் சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறுங்கிறான். அப்பதான் அது யோசிக்க வைக்கும் அவனுங்கிறப்பல. அப்ப இதயத்திற்கு நெருக்கமாக மக்களுக்கு நீங்க பேசணும், மக்களின் மொழியில பேசணும், மக்களுக்கு அதை புரியும்படி சொல்லணும். இப்போ உதாரணமா இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாருங்க, மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ அடை அதுபோர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. இது இளங்கோவடிகள் காவேரி அழகுற பாடி வரவேற்கிறார். இப்படி இருகரையில் நிற்கிற மரங்கள், அதில் இருக்கிற வண்டுகள் அப்படி இன்னிசைக்கிறது, ரிங்காரம் இடுது, பாட்டு பாடுது, கேட்க நல்லா இருக்கு. அந்த பூக்களை உதுத்து அது ஆதியில் அந்த தண்ணிக்குள்ள விடுது, காவிரி நதி ஆறில் விடுது. அந்த பூக்கள் நிறைஞ்சு மிதக்கும் போது அது பூக்களால் ஆன ஆடையை உடுத்துனது போல இருக்கு. அங்கங்கே கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுது. அது அந்த காவிரியின் கண்கள் போல இருக்குதான். அந்த துள்ளி குதிக்கிற கெண்டை மீன்கள் தான் உன் கண்களா அப்படின்னு கேட்கிறான் இளங்கோ. கேட்டு இடுப்பை வளைச்சி நெளிச்சு அசை போட்டு நடை போட்டு வருகிற காவிரியே வா அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம பாட்டையும் இளங்கோ வரவேற்கிறான் அப்படிங்கிறது செய்தி. இங்க நம்ம அப்பா இப்படி எல்லா நதிகளும் இடுப்பை வளைச்சு நளிச்சு நடை போட்டு வரும், அதுக்கு நாம என்ன செய்யணும்? கரை நெடுக மரம் நடுக. செய்தி என்னது? கரை நெடுக மரம் நடுக. இதுதான் இங்க. அப்போ செய்தியை மக்களுக்கு எப்படி கடத்துவது என்பது அது ஒரு பேராற்றல். அவர்கள் மொழியில சொல்லணும்.
மக்கள் மொழியில சொல்லணும். அதை நீங்க சொல்றது பாருங்க, நேரம் ரொம்ப முக்கியம். தம்பிகள் பேச சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த குறையை நீங்க களையணும். இனி வரும் காலங்களில் அது இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க 15 ஆண்டுகளை கடந்து போறோம். 10 ஆண்டு கால அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். இப்போ 10வது ஆண்டுல நிற்கிறோம். 10 ஆண்டுகளில் தனிச்சு நின்று 8.22 6 மணி நேரமாக நம்ம வாக்கை எண்ணல. எண்ணிருந்தா 10 கூட போயிருக்கலாம், 11 கூட போயிருக்கலாம். ஒரு புது சின்னத்திற்கு இந்தியாவை யாராள்றதுங்கிறதுல தேடி நம் மக்கள் தனித்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நம் மக்கள் மகத்தானவர்கள், நம்மளை பெற்றவர்கள், நம் உடன் பிறந்தார்கள், மகத்தானவர்கள். சாதி சொன்னார்கள், மதம் சொன்னார்கள், சாராயம் கொடுத்தார்கள், சாப்பாடு கொடுத்தார்கள், பணம் கொடுத்தார்கள், மூக்கத்தி கொடுத்தார்கள், கொலுசு கொடுத்தார்கள், அண்டா மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் விட்டு மான தமிழ் மக்கள் நம்மை தேடினார்கள். அப்படினால் தேடல் மக்களுக்குள்ள இருக்குது. அப்ப அதுல தேடி இவ்வளவு தூரம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா 8.22 விழுக்காடு கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதல். திரை கவர்ச்சியா. பயப்படவே பயப்படாது. என்ன கேட்பாங்க, என்ன உங்க தம்பியை பார்த்து பயந்துட்டீங்கன்னா, உறுதியா பயப்படுறேன். என் பிள்ளைகள் பயப்படுவாங்க. ஏன்? இந்த மண்ணை மக்களை உண்மையிலேயே பேரன்பு கொண்டு நேசிக்கிற எவனும் பயப்படுவான். ஏன் பயப்படுவான்? ஒரு பெரும் கனவு. இதுவரை இந்த நிலத்தில் இருக்க தீய அரசியலை மாற்றி ஒரு நல்ல அரசியலை கட்டமைத்து மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று தவிக்கிற எவனுமே பயப்படுவான். ஆனால் எந்த துணிவில் களத்துக்கு போறோம்? திரை கவர்ச்சி மங்கும், இன எழுச்சி எப்போதும் பொங்கும். அதனால அதை போட்டு குழப்பிக்காத. அங்கே நிற்பவர்கள் நம்ம உடன் பிறந்தவர்கள், அவருக்கும் சேர்த்து நாம் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கோம். வேளாண் குடிமகன் உழுவதும் விதைப்பதும் விளைய வைப்பதும் அறுவடை செய்வதும் அவன் வீட்டின் பசியாறுவதற்கல்ல. அவனுக்கு 10 மூட்டை போதும். இப்ப என் தம்பி சின்ன விவசாயம் அறுத்து 50 மூட்டை வந்திருக்கு, சாப்பாட்டுக்கு வச்சாச்சு, மீதி எல்லாம் அம்மா எடுத்துட்டு போய் அன்னைக்கு அடுத்த நாளே வித்துருவான். அந்த யாருக்கு? உலகத்தாரின் பசிக்கு, நாட்டு மக்களின் பசிக்கு. அப்ப அது மாதிரிதான் நீ வேலை செய்யணும். தலைவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? நம் விடுதலையை ஆதரிப்பவர்கள், ஆதரிக்காதவர்கள், ஏற்பவர்கள், எதிர்ப்பவர்கள் எல்லாருக்குமான தேசம்தான் நாம் அடைய போராடுறோம். அப்படின்னா யாருக்கு? எல்லாருக்கும் சேர்த்தா நம்ம போராடிட்டு இருக்கான். 150 கோடி மக்கள், மொத்தமா 15-16 லட்சம் தான் ராணுவ வீரர் இருப்பான். இவன்லாம் சொகுசா படுத்திருக்கிறதுக்கு நம்ம காஷ்மீர் பணியில துப்பாக்கியோட இருக்கணுமா நினைச்சான்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எல்லாருக்கும் சேர்த்து போராடுவது என்பது நம் பிறவி கடமை. அதை புரிஞ்சுக்கிட்டு களத்துல நிக்கணும். நேரம் இங்கே பொன் போன்றதல்ல என் உடன் பிறந்தவர்களே, உயிர் போன்றது. இந்த பொன் போனால் இன்னொரு பொன் வாங்கிக்கலாம், இந்த உயிர் போனால் இன்னொரு உயிர் வராது. அதனால நேரத்தின் அருமை தெரியாதவன் வாழ்க்கையின் அருமை தெரியாதவன். நீங்க ஒரு பேச்சாளர், ஒரு பரப்புரை செயலாளர் வர்றார், ஒரு பரப்புரையாளர் வர்றாருன்னா எது சம்பந்தமான பேச்சு, எது சம்பந்தமான விவசாயிகள் போராட்டம் பேசுறோமா, இல்லை காவிரி நதிநீர் உரிமை அதுக்காக பேசுறோமா, மீனவர் படுகொலையை கண்டிச்சு கூட்டமா, அது சம்பந்தமான தரவுகள் இருக்கணும். இங்கேதான் வணக்கமே தேவையில்லைங்கிறமே. மாவட்ட செயலாளர் அவர்களை, வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை, சதுர செயலாளர்கள் சந்திரன் அவர்களை, அதெல்லாம் இங்க தேவையில்லையா? ஏன் நேரத்தை நீ வீணடிக்கிற? எடுத்தோடனே எல்லாருக்கும் வணக்கம், செய்தியை சொல்லிட்டு நன்றி, இவ்வளவுதானே. நம்ம கட்சியில் அது கிடையவே கிடையாது. கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாநில செயலாளர் அதெல்லாம் கிடையாது. அது ஏற்பாடு செய்யறதுக்கு தான் கட்சியில் இருக்க. அப்புறம் எதுக்கு போட்டு அவர்களை இவர்களை ஏன் கட்சியில் நீங்கள் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போடுற? சும்மா இருக்கும்போது இங்கேருந்து அங்கே ஓடுற, அங்கேருந்து இங்கே ஓடுற, அணியிலோட கொஞ்சமாக தாவது, நீ அதை விட ரொம்ப தாவிக்கிட்டு இருக்க. நீ இதில் பொதுச் செயலாளர், நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் விலகி கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போனார். விளங்கும்டாடே. இதில் இந்த பதவி ஆசைக்கு அலையிறத முதல்ல விடணும். அது ஒரு பெரிய உளவியல் நோய். நம்ம கட்சியில் பதவி என்பது பணிதான். இவர் முதல்ல நீ யாருன்னு நான் உனக்கு சொல்றேன் கேட்க. நீ யாருன்னா இனத்திற்கு, நாட்டு விடுதலைக்காக நான் முதல்ல போய் சாகுறேன், இல்ல நான் முதல்ல போய் சாகுறேன், இல்ல நான் முதல்ல போய் உயிரை கொடுக்கிறேன்னு போட்டி போட்ட ஒருத்தர் பாரு. அந்த கரும்புலி மறவர்களின் ரத்தத்தில் வந்தவை
நீ சும்மா வந்துகிட்ட அது எனக்கு அப்படி போய் உயிரை கொடுத்தவன் இளங்கோ. ஆனால் உயிரை கொடுக்க இருந்தவன் புகழ்மாறன். அவன் எனக்கு பாதுகாப்புக்கு அவன் அந்த இளங்கோ 10 முறை பல முறை கடிதம் எழுதி 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 இந்த புகழ்மாறன் போக இருந்த இடத்த அவன் வாங்கிட்டான். கடைசியா அங்க போய் ஆணையர் அந்த அனுராதபுர தாக்குதலுக்கு போயிட்டு அவன் உயிர் போற நிலையில் தலைவருக்கு அனுப்பிய செய்தி இன்னும் இருக்குது. தலைவர் பத்திரம் அவ்வளவுதான் சொன்னான். அப்ப ஒரு தலைவன் எப்படி உருவாயிருக்கான் பாருங்க. நீ சாதாரண வீர் தலைவனுடைய பிள்ளை இல்லை. நீ 21 பேரை அனுப்பிட்டாரு. அந்த 21 பேருக்கு தெரியாமல் அவனை உளவாக்க 3 பேர் அனுப்புறாப்புல. என்ன சொல்லி அனுப்புனாரு? நம் எதிரி ராணுவம் தானே ஒழிய ராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் கூட கிடையாது. நீ தாக்குதல் நடக்கும் போது ராணுவ வீரர்களின் மனைவியோ அல்லது குழந்தைகளோ குடும்பத்தார வந்துவிட்டால் உன் உயிரே போற நிலைமையிலும் தாக்குதலை தொடரக்கூடாது. இப்படி ஒரு தலைவனை உலக வரலாற்றில் காட்டுறான். உலக வரலாற்றில் எந்த இனத்திலும் இப்படி ஒரு தலைவனை காட்டுறான். காட்டு பார்ப்போம். ஆனால் இந்த 21 பேரும் நீ நம்ப முடியாது. 6 மாசம் சாக்கடை குழிக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்காண்டா. சாக்கடை குழிக்குள்ள தகுந்த உரிய நேரம் கொத்தக்க கும்பும் பருவத்து மற்றதும் குத்தக்க சீர்த்த இடத்துங்கிறான்ல, அந்த மாதிரி ஓடுமின் ஓட உருமின் வருமளவும் காத்திருந்ததாம் கொக்குங்கிற மாதிரி அப்படியே காத்திருக்கான். 6 மாத காலம் சாக்கடை குழிக்குள்ள கழிவு நீர் ஓடுற குழிக்குள்ள உட்கார்ந்துருக்கான். என்ன வெளிச்சம் இருக்கும், என்ன காத்திருக்கும், என்ன அப்ப எவ்வளவு பெரிய வெறிடா என் தாயக விடுதலை அடையணும்னு. அந்த வெறியில ஒரு துளி இருந்தாலும் அண்ணன் செய்து உனக்கு சரின்படும். சமரசம்ங்கிறது செய்யாத. கவி அரசு கண்ணதாசன் நம் தாத்தா நமக்கு என்ன சொன்ன? சமரசம் ஒரு தடவை செஞ்சுட்டா வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அதாண்டா செய்ய. எப்படின்னு இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு அமைச்சர் ஆயிட்டேன். என் தம்பி வர அருஞ்சேசியில் அண்ணே ஒரு 10 லட்ச ரூபா தரேன்றாப்ல, இந்த இடத்துல கையெழுத்து போட்டு விடுங்கண்ணே. போட்டோம். ஒரு தடவை இதோட நிறுத்திக்கிறோம்னு. அடுத்து போயிட்டு அண்ணே இந்த அவருக்கு போட்டது மாதிரி இந்த ஒரு தடவை மட்டும் அண்ணே, அவருக்கெல்லாம் போட்டி இல்லைண்ணே, எனக்கு ஒரு தடவை. கடைசி வரை கையெழுத்து போட்டுட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? அதாவது லெலின் சொல்றான் பாரு, சரி என்று பட்டதை உலகமே தடுத்தாலும் எதிர்த்தாலும் செஞ்சிரு, தவறென்று பட்டதை உலகமே செய்ய சொன்னாலும் செய்யாத. விவேகானந்தர் என்ன சொல்றாரு? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருங்கிறப்ல. நம்ம தாத்தா என்ன சொல்றாப்ல? நீ உண்மையை பேசு, உறக்க பேசு, இறுதி வரை பேசு, உறுதியாக பேசு, நீ தான்டா உண்மையிலேயே வீரங்கிறப்ல. யாரு? நம் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர நமக்கு கற்பிக்கிறாப்ல. நம்ம உண்மையை பேசுறோம், உறக்க பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம், சத்தமா பேசுறோம். தம்பிகளே, உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும். பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும். தாளம்பூவை தரையில் தலையில் மறைத்தாலும் வாசம் மறையாது. எப்படி? வாசம் மறைவது கிடையாது. சத்தியத்தை உலகில் எவனும் சதியால் மறைத்தது கிடையாதுங்கிறாப்ல. எப்படி? தாளம்பூவையின் தரையில் வைத்து மறைச்சாலும் வாசம் மறைவது கிடையாது. நீ வச்சு கொண்டைக்குள்ள போட்டு தாளம்பூ மூடிட்டாலும் வீசும். எப்படி சொல்றான் பாரு, சத்தியத்தை உலகில் எவனும் சதியால் மறைத்தது கிடையாது, வென்றது கிடையாதுங்கிறான். நம் தாத்தன் பட்டுக்கோட்டை யாருக்கு? எனக்கும் உனக்கும் தான். அதாவது நீ அதை பத்தி கவலையே படாம இரு. தலைவன் நமக்கு என்ன சொன்னா? வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. நாம் உறுதியாக வெல்லுவோம். ஏன்? நாம் சத்தியத்தின் மக்கள். நாம் சாதாரணமானவர்கள், தோற்று போகலாம், வீழ்த்தப்படலாம். ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. சத்தியம் வெல்லும். ஏன் நாம் வெல்லுவோம்? நாம் சத்தியத்தின் மக்கள். அதனால தளர்ச்சிங்கிறத விடு, தளர்ச்சிங்கிறத விடு. தளர்ச்சி கொள்ளாத மக்கள் ஒரு நாள் தவறாத அறுவடை செய்வாருங்கிறார் இயேசு. தளர்ச்சி இல்லாம இரு, உறுதியா வெல்ல முடியும். உலகத்திலடா, உலக வரலாற்றை திரும்பி பாரா, இந்திய துணை கண்டல் அரசியல் கட்சியை பாரா, 4 முறை பொது தேர்தலில் தோத்த கட்சி 5வது முறை ஒரு சுவடு, தோல்வி சுவடை இல்லாமல் அதே உற்சாகத்து கூட களத்தில் பாயிற ஒரு கட்சியை இந்த உலக வரலாற்றை காட்டா பாப்பா. எங்கேயாவது காட்டா, எங்கேயாவது காட்டா.
என்ன நீங்க தொடர்ந்து என்னை பார்த்தா தோற்று போன ஆள் மாதிரி இருக்கா இப்பத்தான் பயிற்சி எடுத்து வந்தா வாடா போட்டு பார்த்துக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். நாங்க அதனால எதை பத்தியும் கவலைப்படாத, குழப்பிக்காத, தெளிவா எடுத்து சொல்லு, கருத்துக்களை திட்டமிட்டுக்கிறங்க. தம்பிகள் இந்த தேர்தலில் நீங்க அவதூறு பேச்சுக்களை, அவதூறு அரசியலை கைவிடுங்க, விமர்சன அரசியலை விட்டுருங்க. நாம் என்ன செய்ய போறோம், நாங்கள் என்ன செய்ய போறோம், இதுவரை இது நடந்திருக்கு இல்லையா? அவன் என்ன சொல்றான், 1000 2000 கடன் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சியா கட்டமைக்குது. இந்த நாடுகள் கடனின் வளர்ச்சியை, இந்த 1000 2000 கிடையாது. 1000 2000 இல்ல, மாதம் 15,000 12,000 20,000 ஈட்டிக் கொள்கிற அளவுக்கு என் தாய் தங்கையருக்கு வாழ்விடத்திலே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். இது எங்கள் கனவு. இதுதான் பேசணும். கண்ணிய குறைவான வார்த்தைகளை நம்ம எடுத்து வைக்க வேண்டாம், எடுத்து வைக்க கூடாது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்ன கட்சிக்கு அது 3 தான் தட்டுப்பாடு. இங்கே அவர்கள் பெண்ணிய உரிமை பேசுவார்கள், இறைவனை விமர்சித்தவர்கள் ஈவேராவை விமர்சிக்க விட மாட்டார்கள். விமர்சித்தால் இவர்கள் போற்றிய பெண்மை என்ன, நம்ம அக்கா, நம்ம என் மனைவி, எங்க ஆத்தா, எங்க அம்மா, நம்ம பெரியம்மா, இதை இழிவா பேசுறதா அவங்க கோட்பாடுன்னு கொள்கை. இதான் அவங்க கற்றுக் கொடுத்த முற்போக்கு சீர்திருத்தம், காப்பாற்றி வந்த பெண்ணியம். அப்ப என்ன, இதுக்காகவே இவங்களை பொழக்கிறது சரிதான்டா, போட்டு முடிச்சிருவோம்டான்னு தோணும். அடா அவன் அப்படி கருத்தை கருத்தா எதிர்கொள்ளு, இல்லைன்னா களத்தை விட்டு வெளியே போ, அங்கிட்டு தூர தள்ள, அங்கிட்டு போ. அங்கிட்டு நான் தான் சொல்றேன், என்னை வெல்வது கடினம், சரணடைஞ்சிரு. நீ முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு கவனிச்ச, அவனுக்கு யாருன்னு தெரியுதா? உலக இராணுவமே திரண்டு 22 நாடோட எதிர்த்து 25,000 வீரர்களை வைத்து உலக போர் செய்த மறவனின் மகன் நான். பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் பிள்ளைகள் இங்க உட்கார்ந்துருக்கிறவன். எல்லாம் பேசுவான் எழுதுவான் நினைக்காத. அவன் துவக்கால் வெடித்தான், நாங்கள் வாக்கால் வெடிப்போம், எங்கள் வார்த்தைகளில் வெடிப்போம். அதனால நம்ம செய்திகளை நம்மகிட்ட உயர்ந்த நோக்கம் இருக்கு, மிகச்சிறந்த தத்துவ நிலைப்பாடு இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு. ஏன் மற்றவர்களுக்கு பேச செய்தி இல்லை? உங்களுக்கு இருக்கு, உங்ககிட்ட சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு, நீங்க பேச செய்தி இருக்கு. ஏன் நம்ம கட்சியில இருந்து நல்லா பேசியவர்கள் வேற கட்சிக்கு போனவர்கள் பேச முடியல? அங்க ஒண்ணு இல்ல, அங்க தலைவன் உட்கார்ந்து இருந்தா நீ தங்கமே, என் வைரமே, என் முத்தே, நீங்க வாழ்க அதுதான் பேச முடியும். இங்க வாழ்கன்னு சொல்றதுக்கு நேரம் இல்ல. இதை பேச மேடையில் என்ன வேற ஏதாவது பேச்சு இறங்குப்பா, நீ வாழ்கன்னு சொன்னா வாழ்ந்துருவோமா? தாத்தா சொன்ன மாதிரி மின்விளக்கு கம்பத்தில் ஏறிட்டு காமராஜ் வாழ்கன்மா, இறங்கு பைத்தியம், நான் வாழ்வேன், நீ போய் சேர்ந்துருவாங்க, வா கீழே இறங்கி வாங்க. தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இவங்க ஊர்ல தஞ்சாவூர்ல ஏதோ கூட்டம் போட்டு மேலே ஏறின்னு கத்திக்கிட்டு இருந்திருக்காப்ல, வாழ்க வாழ்கன்னு. ஏய் கிறுக்கு பல கீழே இறங்கி வாடா, கீழே இறங்கி வா, நான் வாழ்வேன், நீ போய் சேர்ந்துருவேன். அது மாதிரி அது இல்லை நம்ம நிலைப்பாடு. உங்களுக்கு தத்துவங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல குழப்பலாம். ஆனால் இந்த தேர்தலில் கூர்மையான ஈட்டி போல நம்முடைய திருமுருக பெருமான், நம்முடைய முப்பாட்டன் முருகன் கையில் இருக்கிற வேல் போல, நம்மளுடைய சிவன் நம் பாட்டனார் கையில் இருக்கிற சூலாயுதம் போல, திரியிலை கருவி போல பாயினும். நெஞ்ச குறிவிச்சு பாய். இந்த அள்ளு சில்லுகளை விமர்சிக்கிறத விடுங்க, புரியுதா? இந்த எடுபடிகளை சண்டை போடுறது, நீ இப்படி பேசலாமா அப்படி பேசலாம், உன் நேரத்தை உன் திறத்தை வீணடிச்சிடாது, தயவு செய்து வீணடிச்சிடாது. ஒரு தடவை நீ பேசிட்டினாடா அதையே எதிரி பேசிட்டு இருக்கணும்டா. அதான்டா சேகவரா சொல்றான், வினையாற்றாத சொல் வீணுங்கிறான். இப்ப அண்ணன் மன்னார்குடியில் போட்ட போட்டுக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. மயிலாடுதுறை இல்லை, மயிலாடுதுறை இல்லையா, மயிலாடுதுறை இல்லது. அந்த விஜில்ங்கிற அமைப்பு அது என்னன்னு தெரியல, அது விஜிலா ஒன்றும் தெரியல. அங்கே 1 மணி நேரம் தான் பாரதியை பேசினேன். அவன் சொன்னான் பாரதி செத்து இவ்வளோ ஆளாச்சு, எல்லாரும் தான் பேசினான். 1 மணி நேரம் பேசினோன்னு தான் பாரதி பாரதி பாரதின்னு இப்போ பதறிட்டு கிடக்குறான். நான் தான் சொல்லிட்டேனே, பாரதி என் பாட்டனே உன்னை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கலைன்னா என் பிறப்பு பிழையாயிரும்டான்னு சொன்னேன். அவன் சொல்றான்ல, நான் தமிழின் கீர்த்தியும் தமிழரின் பெருமையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்ப்பண்டா, இல்லைன்னா என் பேரை மாற்றி வைங்கடாங்கிறான். அப்புறம் அவன் பேரை இங்க நம்ம கொண்டு சேர்க்காம பாரதியை ஏன் பாடுறதில்ல? பார்ப்பான் அதனால பாடுறதில்ல. நீ ஏன் பாடுற? அதனாலதான் பாடுறேன். புரியுதா உனக்கு? இவங்கள இங்க பாரு, இந்த கடப்பாறை, பிராமண கடப்பாறை யார்கிட்ட இருந்துச்சு 100 ஆண்டா? அவங்க தான் கையில் வச்சிருந்தாங்க. நல்லா இந்த பிராமண கடப்பாறையை வச்சு தமிழை இடிச்சு, தமிழரை இடிச்சு, தமிழ் அடையாளத்தை இடிச்சு, வழிபாட்டை இடிச்சு, பண்பாட்டை இடிச்சு குட்டியச்சோராக்கினதை வந்தான்.
இப்ப என்ன பண்றான், ஓடி அடிச்சு அந்த கடப்பாறை திருப்பி பிடிச்சு போட ஆடுறான்னு இப்ப பதறாப்ல. இப்ப அடுத்த கருத்தரங்கு, இப்ப நேரம் இல்ல, தேர்தல் நேரம் இல்ல, இல்லைன்னு வச்சுக்க கொண்டு எடுத்துருவேன், கொலவரியில இருக்கேன். நீ தான் கூட்டம் சேர்த்து 50 பேர் 10 பேர் நின்று என்ன பேச, நான் ஒத்தான்னு ஊர் முழுக்க போயிட்டு விட்டுருவேன் பார்த்துக்க. நீ இங்க பாரு, அடுத்த கருத்தரங்கு பாட்டன் பாரதியின் இரும்பு கடப்பாறையும் ஈவேராவின் பெரம்பு கைத்தடியும்னு போடுவேன். ரொம்ப கஷ்டம். இப்ப இப்ப வந்து இங்க பாரு, இப்ப தேர்தலை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். நீ 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 வந்து பேசிக்கிட்டே இரு, எல்லாத்தையும் வச்சிருக்கேன் குறிப்பு, மொத்தமா வச்சு வெளுத்து விடுறேன் இரு. என்ன கவனமா எடுத்துக்கொண்டு சேர்க்கணும். இப்ப தம்பிகள் வந்து பகுதியை பிரிச்சுக்கணும். இப்ப கூடுமானவரை எல்லா பாசறைகளையும் பரப்புரை செய்கிற பேராற்றல் கொண்ட பிள்ளைகள் இருக்கீங்க. கூடுமானவரை வேட்பாளர்களே நல்லா பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க. புதிதாக நம்ம போடுற பிள்ளைகளுக்கு நீங்க போய் பரப்புரை செய்யும்போது அந்தந்த பகுதி, இப்ப என் தம்பி வெற்றிச்சீலன் இருக்கிறாரு அப்படின்னா அவர் புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி இந்த பகுதிகளை பார்த்துக்கிட்டாலே போதும். விளங்குதா என்ன சொல்றது? இப்போ என் தம்பி அருளினியன் இருக்காருன்னா சேலம், அந்த பக்கம் என்ன சொல்றது, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, இது மூணையும் பார்த்துக்கிட்டாலே போதும். என்ன போட்ட நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களால் சுத்த முடியாது. அது காலவரையும் அவன் சொல்கிறான் பாருங்க, 8 மணி நேரம், அதெல்லாம் வேணாம், செய்யாதீங்க. நம்மள ஒரு எழுச்சி இருக்கார்ல, எழுச்சி, அவரை வேட்பாளராக நிற்க சொன்னேன். அவர் என்கிட்ட வந்து இல்லைண்ணே நான் ஊராக போய் பேசுகிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஊராக பேசி தான் உனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்ல வர, இப்போ நீ போய் ஊராக பேசி தான் எனக்கு வாக்கு வருது, அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிதான் அனுப்பியிருக்கு. அவர் சம்மதிக்க ரொம்ப இது பண்ணிட்டாப்ல, சட்டத்துறை அமைச்சராக போடுறோம்னு இருக்கு. அதனால பாரு போடா நாங்கள் பேசுகிறோம்டா. இப்போ துருவன் கூட சொன்னாப்புல, முத அண்ணன் காரைக்குள்ள நான் பேசினேன், அவன் பேசினதை கூட மறந்துருக்கலாம், நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சீமானோடு நாங்கள் நிற்கிறோம், சீமானுக்காக நிற்கல. அப்ப எதுக்காக நிற்கிறான்? சீமானோடு நிற்கிறோம், சீமானுக்காக நிற்கல. இவங்க என்ன பண்ணுவாங்க, திராவிடைங்க அந்த தலைவனுக்காக நிற்கிறோம். அவங்க எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு வரும். ஏப்பா உன் குடும்பம் கூட சரிப்பட்டு வராதாப்பா, இப்படி இருக்கு. அப்ப யாருக்காக நிக்கணும்? சீமானுக்காக நிக்க கூடாது. சீமான் சுமந்து நிக்கிற தேசிய விடுதலை, உரிமை, பாதுகாப்பு என்ற நோக்கத்துக்காக நிக்கணும். இங்க தனி மனிதர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். தலைவன் இருப்பான், போவான். நம் தாத்தன் கண்ணாசன் சொல்றான், தலைவர்கள் போவார்கள், தர்பார் கலையும், ஆனால் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். தலைவன் வருவான் போவான், தர்பார் அதிகாரம் இருக்கும் போகும், ஆனால் தத்துவம் மட்டும்தான் நிலையானது. அப்படிதான் நம்ம முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அந்த கனவை நம் தலைவன் தூக்கி சுமந்தான். இப்ப தலைவன் தூக்கி சுமந்த கனவையும் அவன் பிள்ளைகள் மொத்தமாக தூக்கி சுமக்கிறோம். இந்த கட்சி ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழினத்திற்கு மட்டுமல்ல, உலக பேரினத்திற்கு. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கு. புவி வெப்பமாகுவதை தடுக்க வேண்டும் என்பது ஒரு இனத்திற்கானதல்ல, உலக மக்களுக்கு, உலக மாந்தர்களுக்கு. தண்ணீர் நீர் நஞ்சாகிக் கொண்டிருக்கிறது, அது குடிக்கிற திறனை இழக்கிறது. காற்று கரியமில வாயுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாச காற்று நோய் தொற்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று கதறுவதும் பதறுவதும் ஒரு இனக்கூட்டத்திற்கல்ல, உலக பொதுமைக்கு. அப்ப ஒரு உலக பொதுமைக்கு அரசியல் வைக்கிற பிள்ளைகளை இனவெறியர்கள், இனச்சாவனிஸ்டுகள், பாசிஸ்ட் என்று சொல்லுவது மிக கொடுமையானது. மாட்டுக்கு மாநாடு போட்டாயாம், மாட்டுக்கு மாநாடு போட்டோம். உலகம் முழுமைக்கும் மாடு மிகப்பெரிய செல்வம், கால்நடை. பால் ஒன்றை மட்டும் வைத்து பிரேசில் வாழலையா? டென்மார்க் வளமாகலையா? ஆஸ்திரேலியா வளமாகலையா? நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி டைரி டேலே பால் நாளிலே பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, அதிலேயே நம் பொருளாதாரத்தில் தற்சார்படைய முடியும் என்று பேசியது இருக்கிறது. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று பேசியது இருக்கிறது. இயற்கை வேளாண்மை என்கிறீர்கள், ஆடு மாட்டு கழிவில்லாத இயற்கை உரமேது? ஏன் இந்த அறிவு உங்களுக்கு இல்ல? சாராய பொருளாதாரம் 50,000 கோடி,
பால் பொருளாதாரம் 1,50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எப்பக்கம் நிற்பது அறிவு சமூகமே, அறிவு சமூகமே எப்பக்கம் நிற்பாய். மாடு என்பது, ஆடு என்பது நடமாடும் வைப்பகம் என்கிறார்கள். நடமாடும் மொபைல் பேங்க். அது தெரியாம பைத்தியக்காரா, ஒரு ஆடு ஒரு கிடாய் 1,10,000 வித்துக்கிட்டு இருக்கான் சந்தையில். பைத்தியக்காரன், என்னையும் உன்னையும் எவனும் வாங்க மாட்டான். நீ என்னப்பா அது நம்ம தாத்தா கண்ணா மீன் சத்தா கருவாடு, நீன் சத்தா வெறுங்குடுன்ட்டாப்ல தன்னபிச்சலாம். அதுக்கு நீங்க இதெல்லாம் நீங்க இது கவனிக்கணும். அப்புறம் மரங்களுக்கு மாநாடு போட்டா எள்ளி நகையாடுறான். மரம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு, நீ எந்த பாடம் நடத்தி புரிய வைப்பாய்? அப்புறம் கடல்னா என்ன, நீர்னா என்ன, மழைனா என்னன்னு புரியல. அப்ப நாம் முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கானது. ஒரு திமிரா இருங்க. நீங்கள் மிகச்சரியாக இருக்கிறீர்கள், அதனாலதான் நமக்கு இவ்வளவு எதிரிகள், இவ்வளவு எதிரிகள். ஹிட்லர் என்ன சொல்றான்? கூட்டத்தில் யாராவது ஒருவன் எழுந்து எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருளுங்கிறான். இப்ப நீங்க என்ன வளர்ந்துட்டீங்க. என் தம்பி துறை சொன்ன மாதிரி அவனுக்கு உறுதியா தெரியும், இந்தியாவை யார் ஆள்றதுலே 8 விழுக்காடு போட்டவன் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல அவன் மக்கள் அவனை கைவிட மாட்டாங்க. அது தானா போய் 16க்கு மேல போய் நின்றும், 16க்கு மேல போய் நின்றும், பல தொகுதிகளை வென்றும், உள்ள வருவான், கொன்றுவான். எப்படி வென்றுவாங்க, கொன்றுவாங்க. ஒரு கேள்விக்கு ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சி வெளிநடத்தான பெற்றிருக்க. எங்க ஆளுங்க பேசும்போது ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யும் பாரு. நீ அப்ப பாரு ஏடா தம்பி, ஆளுங்கட்சி வெளிநடப்பு. இந்த களம் உங்களுக்கானது என் அன்பு பிள்ளைகளே. கொள்கையை தூக்கி கொண்டு போய் பரப்பும், விதை பரப்பும் தூதுவர்கள் போல விடுதலை கனவை பரப்பும் தூதுவர்கள் நீங்கள். கொள்கையை தூக்கி கொண்டு போய் சேர்க்கிற போர் மறவர்கள் களத்தில் மிக கவனமாக கண்ணியமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம், இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற பணியை, அதனாலதான் 2 படையும் ஒன்னா அன்னைக்கு சந்திக்கணும், தனித்தனியாக சந்திக்கணும். ஆனால் அதை விட ஒன்றாகவே சந்தித்து விடலாம் என்று. தகவல் தொழில்நுட்ப பிரிவு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். சிங்கள இராணுவத்திற்கும் நமக்கும் இருந்த வேறுபாடு, அந்த இராணுவ வீரர்கள் சம்பளத்திற்கு வேலை செய்தார்கள், சண்டையிட வந்தார்கள். நம் வீரர்கள், நம் விடுதலை புலி மறவர்கள் சத்தியத்திற்கு, அவர்கள் கூலிக்கு, இவர்கள் தாயக விடுதலை என்கிற உயர்ந்த கொள்கைக்கு. இது 2க்கு வேறுபாடு இருக்கு. மற்ற கட்சியில் இருக்கிற தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த படைப்பிரிவுக்கும் வேறுபாடு. அவன் காசுக்கு எழுதுவான், என் பிள்ளைகள் உயர்ந்த கனவுக்கு, நச்சு இன விடுதலை கனவுக்கு எழுதுவார்கள். அவர்கள் பணத்திற்கு வேலை செய்வார்கள், தாங்கள் பிறந்த இனத்திற்கு வேலை செய்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை கூட்டம். இந்த பாசறையில் பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகள் தங்கை சுனந்தா, என் தம்பி மது, கணேஷ், இவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்பதல்ல. தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிற பிள்ளைகள், அவன் கணேஷ் சொன்ன மாதிரி அலைபேசி கையில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தான். இப்ப நான் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கேனா இருக்கேன், நான் கொள்கை பரப்பில் இருக்கேனா இருக்கேன், நான் சுற்றுச்சூழல்லாம் இருக்கேன். ஏன் எல்லாமே நம்ம தான். வேலையை பொறுப்படுத்தி இந்த வேலை ஏப்பா இதை கூட நீ பார்க்க மாட்டியா, வெண்ணிலா நீங்க பாருப்பா, குருதி ஏப்ப நாதன் நீ பாருப்பா, ஏப்பா இது என்னப்பா நீ பாருப்பா, சுனந்தா நீ பாருப்பா அப்படின்னு தம்பிகிட்ட கொடுக்கறது, பிரித்து கொடுக்கறது, வேலையை பகிர்ந்து அளிக்கிறது தான். ஆனால் இதில் என்னன்னா, தங்கச்சி சொல்லுது மாதிரி 2 மணிக்கு அண்ணன் வந்து தன் படத்தில் படத்தை போடுறாப்புல, இந்த பதிவு கடத்துற எனக்கு நண்பர்களை தண்ணீர்னு டக்கு டக்குன்னு நானே எனக்கு இருந்த 5 பேராக கடத்தணும். அது எவ்வளோ பொறுமை இருக்கோ நேரம் இருக்கோ நான் ஒரு போட்டு செய்தியெல்லாம் கடத்தி விடுவேன். நான் ஒரு 10 பேர் கடத்துறேன், நீங்கள் ஒரு 10 பேர் கடத்துங்க, நீங்கள் ஒரு 10 பேர் கடத்துங்க, நல்ல செய்திகளை கடத்துங்க, அதுதான் முக்கியம். இப்போ இந்த மாநாட்டுக்கு ஒரு காணொலி போடணும், எல்லாரும் போடணும், எல்லாருமே அந்த பணியை நம்முடைய பணியாக செய்யணும். இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை, அலைபேசியை இப்படி அந்த தன்படம் எடுப்போம்ல, செல்ஃபி எடுப்போம்ல, அப்படி வச்சுட்டு அதை வலையொலியாக மாற்றிக்கிட்டு அப்படியே அழைப்பு கொடுக்க வேண்டியதான். தனக்கு வேண்டிய 2-3 பேர் கடத்தினால் அதுவே போதுமானது, அதுவே போதுமானது. இப்போ குறிப்பாக இப்போ என் மகன் பேரறிவு இருக்கான் பாருங்க, அவன் இந்த மாநாட்டு அழைப்பை எடுக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, உலக சிறந்த இயக்குனர் போல எடுக்கிறாப்ல. நீங்கள் வேணா பாருங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு இது அனுப்பியிருக்கு, நீங்கள் வந்து
8 வயசு இருக்கும்போது நீங்கள் பர்கர் பீஸா கேட்டு உங்கள் அம்மாட்ட அழுதியலா, ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க அப்படின்னு ஒன்று வருது. ஒரு குழந்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தங்கச்சி தான் அனுப்பியிருந்தது சுனந்தா எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அறிவுபூர்வமாக நம்ம பிள்ளைங்க வேலை செய்யுது அப்படிம்போது வெல்றதுக்கு ஒருத்தன் இல்லைங்கிற ஒரு திமிரு நம்பிக்கை வருது பாருங்க. பால் மகேந்திரன் நம்ம அப்ப இங்க படம் மாதிரி இருக்கு என் மகன் எடுக்கிறது. அவன் சின்ன சின்ன பசங்க நடிக்கிறாங்க, எவன் சொல்லி கொடுத்தாலும் அப்படி நடிப்பு வராது. நடிச்சு எடுத்து அப்படி நாங்கள் அவசியம் மாநாட்டுக்கு வரும்போது இப்படி திரும்பி வரப்போகுது மாற்றம் ஒருத்தனும் கிட்ட போக முடியாது. அவ்வளவு நுட்பமா நம்ம பிள்ளைகள் வேலை செய்கிற ஆற்றலை பெற்றிருக்காருங்கும் போது பெருமையும் திமிரும் வருது. புரியுதா அவங்களுக்கு? அதுதான் இங்க. அதுல நம்ம தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிள்ளைகள், என் தம்பி துறை சொல்ற மாதிரி இங்கே ஒருத்தன் இந்தியாவில் உறங்குற நேரம் வந்து அமெரிக்காவில் அவன் விழிக்கிற நேரம் ஆயிடுது, அவன் கிளம்பிடுவான். அப்புறம் ஆஸ்திரேலியா கிளம்பிடும். ஏன்னா அம்மா சோனியா காந்தி அவருடைய கட்சி கூட இத்தாலியில் இருக்கான்னு தெரியாது, ஆனால் நம்ம கட்சி இத்தாலியில் இருக்கா இல்லையா? உலகத்தில் ஒரு அரசியல் இயக்கம் உலகம் பூரா இருக்குன்னா எங்கெங்கே தமிழர் இருக்கானோ அங்கெல்லாம் கட்சி இருக்கு. அதனால நம்முடைய தகவல் தொழில்நுட்ப படை பிரிவும் அதனுடைய பணியும் மகத்தானது. அதில் ரொம்ப அறிவுபூர்வமான நகர்வுகளை செயல்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீங்க, ரொம்ப பாராட்டுக்குரியது. அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நுட்ப வசதிகள் வேணுமோ அதை சொல்லுங்கள், முன்கூட்டியே தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். இந்த ஒருங்கிணைவு முக்கியம். முன்னாடி இருக்கிற தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்க எந்தெந்த இடங்களில் கூட்டம் என்னென்ன வருது, இது எப்படி கொண்டுக்கிட்டு போகிறது, எப்படி செய்கிறதுங்கிறது அதை சரி பண்ணும். அப்புறம் நான் முதல்ல இப்போ 6ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டம் இருக்குது, அதில் பேசுவோம் மாநாட்டுக்கு எப்படி வரணும்னு. ஆனாலும் இப்போ பதிவு பண்ணிடுறேன். இந்த கொள்கை பரப்பு பிள்ளைகளுக்கும் சரி, தகவல் தொழில்நுட்ப பிள்ளைகளுக்கும் சரி, தேவையற்றதை பதிவிடக்கூடாது. இது ஒரு புனிதத்தலமாக இருக்கணும். இந்த புனிதத்தலமாக இருக்கணும், ரொம்ப ஒரு அறிவுத்தலமாக ஆக்கப்பூர்வமான தலம் இருக்கணும். உங்கள் எழுத்தும் பேச்சும் உங்களுடைய எந்த சிந்தனை செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கணும்? பயனுள்ளதாக இருக்கணும். உங்கள் சிந்தனையில் கவனமாக இருங்கள். என்ன சொல்றான்? எண்ணத்தில் கவனமாக இருங்கள். ஏன் என்றால் அதுதான் வார்த்தையாக வெளியில் வருங்கிறான். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள், அதுதான் செயலாக மாறுங்கிறான். உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள், அதுதான் உங்கள் ஒழுக்கத்தை தீர்மானிக்குதுங்கிறான். ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள், ஏனென்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்குங்கிறான். அப்ப நீங்க எண்ணுவதில் சிந்திப்பதில் மிகச்சரியாக சிந்திக்கணும். சிந்திக்காமல் பேசக்கூடாது, ஆனால் சிந்தித்த எல்லாவற்றையும் பேசிடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எங்க அப்பா பாலுமகேந்திராட்ட நீங்க உதவியாளராக சேர போனீங்கன்னா முதலில் புத்தகங்களை கொடுப்பார். நீங்க படிச்சுட்டு வரணும், அதுல கேள்விகள் கேட்பார், இல்லைன்னா தேர்வு வைப்பார். அதுக்கப்புறம் தான் உங்களை சேர்த்துக்குறாரு. இங்க நம்ம கட்சியில வரணும்னா நீங்க படிக்கணும், புத்தகங்களை வாசிக்கணும். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு புத்தக கண்காட்சி கிடையாது, புத்தக திருவிழா. அது என்ன பொருள் கண்காட்சி? என்ன எக்ஸிபிஷன்? புத்தகத்தை பார்த்து போறதா? திருவிழா. அதுக்கப்புறம் வாசித்தவர்களின் திருவிழா இருக்கு, புத்தக வாசிப்பாளர்கள் திருவிழா. இந்த புத்தக கண்காட்சியில எந்த புத்தகத்தை வாங்கி எதை படிச்சா எது சிறந்த கருத்து பரிமாறு, அதை பகிர்ந்து கொள், அதுக்கு ஒரு விழா. இவங்கள மாதிரி காட்சிப்படுத்துற கூட்டம் இல்லையே நம்ம. இதனால நமக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் காத்திருக்கு. என் பிள்ளைகள், நீங்க உங்களுக்கே தெரியாமல் மிகப்பெரிய சுமையை சுமர்ந்து கொண்டு போறீர்கள். நானும் என் சுமையை உங்களுக்கு பகிர்ந்து தந்திருக்கிறேன். கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும், தடுமாறக்கூடாது எந்த இடத்திலும். அடுத்தவர்கள் தேர்தல் நேரத்தில்